ராஜசெல்வி. இன்றைக்கி என்னோடய ராஜசெல்வி கிச்சனில் பிரண்டை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பிரண்டை துவையல். இது ஒரு மாடல் வைக்கலாம். பிரண்டை துவையல் வந்து வைக்கிற மாடல் நிறைய மாடல் வைக்கலாம். தேங்காய் போட்டு வைக்கலாம், உளுந்து போட்டு வைக்கலாம். நான் ஒவ்வொன்றா செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு மாடல். பிரண்டை துவையல் கொத்தமல்லி சேர்த்து அரைக்கிறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் பிரண்டை துவையல் வச்சா நமக்கு வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்க சொல்ல முடியாது. மருந்து துவையல் மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. இது வந்து உங்களுக்கு போட்டிருக்கே தெரியாது. நமக்கு கொத்தமல்லி துவையல்னு சொல்லி கொடுத்துடலாம். இது 16 பீஸு, ஒரு 14 பீஸு பூண்டு, இஞ்சி ஒரு குட்டி பீஸை பிடி பிடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து பிரண்டை சேர்த்துறேன். பிரண்டை நல்லா வதங்கணும், அப்படின்னா அரிப்பு இருக்காது. நெய் சேர்த்தும் வதக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கலாம். நல்லா அப்படியே வதங்கட்டும். சிம்மில் வச்சே வதக்கணும், அப்போ தான் நல்லா வதங்கும். அரைக்கும்போது கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் போட போகிறேன். 3/4 மிளகாய் போட்டால் கூட போதும். ஏன்னா துவையல் வந்து நமக்கு வந்து எல்லாமே சாப்பிட்ணும்னா கொஞ்சம் காரம் கம்மியாக்கே நல்லது தான். இஞ்சி பூண்டு அந்த காரமே இருக்குது. அப்படியே நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பிரண்டை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பிரண்டே தெரியல பார்த்தீங்களா? அவ்வளோதான். சூடு ஆறணுன்னா மிக்சியில் கொஞ்சம் புளி உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த வதக்கின கலவையும் போட்டு அரைச்சி வேண்டியது. புளி துவையலுக்கு வந்து புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. கல்லுப்பு, கொஞ்சம் தண்ணி, பிரண்டை கொத்தமல்லி துவையல் அரைச்சாச்சு. இது ஒரு மாடல். ஒவ்வொரு மாடல் டெய்லி வந்து அடிக்கடி வந்து வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடலில் பார்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரண்டை துவையல் மாதிரியே இருக்காது, நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி துவையல் மாதிரி தான் இருக்கும். போட்டிருக்கிறது யாருக்கும் தெரியாது பிரண்டை போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை போட்டிருக்க இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு புளி கொத்தமல்லி தழை பிரண்டை எல்லாம் சேர்த்து அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ராஜசெல்வி என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பிரண்டை கொத்தமல்லி துவையல்.